ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிரத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தானம் அளித்தல் என்ற தலைப்பில் பார்க்கலாம். கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் தானம் அளித்தல். ஸ்ரீ சாயி பாபா: நானா, உமக்கு மற்றும் ஒரு அறிவுரை கூறுகிறேன். நானா சாந்தோர்கர்: மிக்க நல்லது. ஸ்ரீ சாயி பாபா: நானா, யாராவது உம்மிடம் எதையாவது யாசித்தால் அது உமது கையில் இருந்தாலோ அல்லது சக்திக்கு உட்பட்டு இருந்தாலோ, மேலும் கேட்டதை அளிக்க கூடுமானாலோ அல்லது அளிக்கும்படி செய்யக்கூடுமானாலோ அவ்வாறு செய்யுங்கள். இல்லை என சொல்ல வேண்டாம். யாசிப்பவரை ஏளனம் செய்யவோ பரிகசித்து பேசவோ கூடாது. அவரிடம் கோபம் காட்டவும் கூடாது. உம்மிடம் இருப்பதை தர விருப்பமில்லாவிடில் உம்மிடம் ஒன்றுமில்லை என பொய் சொல்ல வேண்டாம். சாந்தமான முறையில் கொடுக்க இயலாது எனவும், நிலைமையோ உமது தேவைகளோ கொடுப்பதற்கு அனுகூலமாக இல்லை எனவும் கூறுங்கள். இந்த போதனையை நினைவில் வைப்பீரா அல்லது மறந்து விடுவீரா? நானா: இதில் என்ன சிரமம்? நான் நினைவில் வைப்பேன். ஸ்ரீ சாயி பாபா: பின்பற்ற மிக சுலபமாக காணப்படினும் பின்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல. நானா: நான் என் ஞாபகத்தில் வைப்பேன். சில தினங்கள் சென்றன. கோப்பர்காமில் உள்ள தத்தர் ஆலயத்துக்கு ஒரு நற்பணிக்காக ரூபாய் 300 அளிப்பதாக நானா சாந்தோர்கர் வாக்களித்திருந்தார். ஒரு தினம் கோப்பர்காம் வழியாக ஷீரடிக்கு வந்து கொண்டிருந்த போது அந்த தொகையை எடுத்து வராததால் ஆலயம் செல்வதை தவிர்த்து விட்டார். தன்னுடன் வந்த நண்பரின் சம்மதத்துடன் அவர் முள் நிறைந்த அதிக சுற்றான மாற்றுப்பாதை வழியாக ஷீரடிக்கு வந்தார். அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் உடலில் முட்கள் தைத்திருந்தன. ஷீரடிக்கு வந்த அவர்களிடம் ஸ்ரீ சாயி பாபா பேசவில்லை. நானா: தாங்கள் ஏன் என்னிடம் பேசவில்லை? ஸ்ரீ சாயி பாபா: நானா, என் போதனைகளை நினைவில் வைத்துக் கொள்வதாக உறுதியளித்த ஒருவன் அவ்வாறு செய்யாமற் போனால் நான் அவனுடன் எப்படி பேசுவது? நானா: உங்கள் போதனைகள் எப்போதும் என் நினைவில் இருக்கின்றன. இதன் தொடர்ச்சி நாம் நாளை கேட்போம். ஓம் சாய்ராம்.